தண்ணி ஊற்றி குக்கரில் கொதிக்க வைக்கிறேன். இது வந்து ஒரு விசில் வர்ற வரைக்கும் விடுவேன். இது வந்து வறுக்கிறதுக்கு தான். ஆனால் வந்து எங்கள் அம்மாவுக்கு வேகலைன்னு சொல்கிறாங்கன்ட்டு ஒரு விசில் விட்ருவேன். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். பாவக்காய் வந்து வெந்துருச்சு. எல்லா பாவக்காயும் எடுத்து இப்படி வச்சுட்டேன். இந்த தண்ணியில் வந்து நீங்கள் ரசம் வைக்கலாம். தக்காளி பழம் போட்டு மிளகு சீரகம் போட்டு ரசம் வைக்கலாம். ஆனால் புளி போடக்கூடாது. ஆனால் இந்த கசப்பாக இருக்கும் அந்த ரசம். ஆனால் அதை சாப்பிட்டிங்கன்னா சுகர் வந்து உடனடியாக குறையும். அப்படி இல்லாட்டி நான் இப்போ வந்து இந்த தண்ணியை அப்படியே குடிச்சிடுவேன். வெறுமனே இதில் உப்பு போட்டு தான் அவிச்சிருக்கோம். இது வந்து நான் குடிச்சிடுவேன் இந்த தண்ணியை. ஏன்னா சுகர் வந்து பேலன்ஸபிளாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசனு. கசப்பான பொருட்களை சாப்பிடும்பொழுது எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு வந்து உடம்புல கூடுன்றதால இது மாதிரி நான் சாப்பிட்டுடுவேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், உப்பு, கொஞ்சம் கலர் பொடி இதெல்லாம் போட்டு இதை பிசைஞ்சி வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே வானலில் எண்ணெய் போட்டு வறுத்து இது பாவக்காய் வறுவல். இன்றைக்கி பாருங்கள், ரேஷன் அரிசி தான் வடிக்கிறேன். இன்றைக்கி பழைய மீன் குழம்பு இருக்குது, மோர் இருக்குது, ரசம் வச்சு பாவக்காய் வறுவல். வானலில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டுட்டு பாவக்காய் பிசைஞ்சி இவ்வளோ ஊறிட்டு இருந்திருக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட. இதில் போட்டு அப்படியே வறுத்து எடுக்கிறது தான். ஆல்ரெடி வந்து இந்த பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா அதே பாருங்கள் அப்படியே வெந்திருக்கு குக்கரில் வச்சதால். இது வந்து இன்னும் கொஞ்சம் நாழி வறுத்தா இந்த கார வெடிப்பு போகிறதுக்கு வறுத்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக எடுத்துக்க வேண்டியது தான். இப்படி தான் எங்கள் வீட்டில் பாவக்காய் சமைப்போம். 2-3 விதமாக சமைப்போம். அதில் இது ஒரு விதம். எப்படி இருக்குது பாவக்காய் வறுவல் நான் செய்தது? சுகருக்கு நல்லது. நித்தமும் கூட இப்படி சாப்பிட்டுட்டு அந்த தண்ணி ஜூஸ் குடிக்கலாம். சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக டெய்லியும் ஒரு 2 பாவக்காயை அவிச்சு சூப் குடிச்சிட்டு இதை மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சுகர் 400லேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நார்மல் லெவலுக்கு வந்துடும். இதில் ஒரு கன்ஃபார்மிங். சரிங்களா? நல்லா சாப்பிட்லாம். அதே சமயத்தில் சுகர் நார்மலாக கட்டுப்பாடாக இருக்கும்.